ஒரு பையன் ஹாப்பியாக இருக்க 4 டிப்ஸ் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் போதும். சொல்கிறேன் கேளு. எக்காரணத்தை கொண்டு கல்யாணம் மட்டும் பண்ணாது. கல்யாணம் பண்ணிட்டியா சண்டை மட்டும் போடாது. சண்டைக்கு காரணம் நீயா இருக்க மாட்ட, சத்தியமாக உன் ஒய்ஃபாக தான் இருப்பா. என்ன பண்ணி தொலைகிறது, சாரி கேட்டு தொலைஞ்சிடு. நமக்கு நம்ம நிம்மதி தான் முக்கியம். ஆக மொத்தத்தில் வாயை மூடிக்கிட்டு உன் ஒய்ஃப் சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு பழகிக்க. ஏன்னா இதுதான் என்னோட விதி, உன்னோட விதி, எல்லா பாய்ஸோட விதி. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மேரேஜ்க்கு அப்புறம் பாய்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணால் உங்கள் ஒய்ஃப் உங்களை ஹாப்பியாக அனுப்பி. உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவன் எடுத்து கொடுத்தா ஒரு 4 ட்ரெஸ் வச்சிருப்பல, அதை எடுத்துகிட்டு போயிடும். 2 மாசமா முடி வெட்டாத, தாடி ட்ரிப் பண்ண, பிச்சைக்கார மாதிரியே போ. ட்ரிப் டேட்லேருந்து 4 நாளைக்கு மட்டும் இருந்தே அவட்ட நடிக்க ஆரம்பிச்சிரு. தங்கம் உன்னை எப்படி போய் மிஸ் பண்ணிட்டு இருப்பான்னு தெரியல, உன்னோட சாப்பாடை மிஸ் பண்ணுவேன், உன்னோட ஹக்கை மிஸ் பண்ணுவேன், உன்னோட லவ்வை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே இரு. அவளை ஃபீல் பண்ண வச்சிரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கடைசியாக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, கிளம்பி போகும்போது ஒரு 4 சொட்டு கண்ணீர் விட்டுட்டீங்கன்னா தான் உன்னை நிம்மதியாக போக விடுவா, இல்லைன்னா சத்தியமாக விட மாட்டான். என்ன என்ன இதெல்லாம் சும்மா? நாம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட வயிறு குழு குழுன்னு இருக்கிறதுக்கு நாம எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா? கண்டிப்பா உங்க சேலரியை தாண்டி உங்களுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கணும். லைஃப் லாங் மாதர் சாப்பிட்ற மாதிரி உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கணும். ஓட்ட சைக்கிளும் ஓடாத பைக்கும் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. 1/4 பவுன் தங்கம் இல்லை, 1/4 கிராம் தங்கத்தினி அவங்க முன்னாடி போட்டு போனாலும் அவங்க கண்ணு போட்டு கருகி காணாம போயிடும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆக மொத்தத்துல நீங்க நாசமா போயிடணும், அதான் உங்களுக்கு வேணும். இப்படிப்பட்டவங்க உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்க பக்கத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. போறாங்கன்னு பாருங்க, நீங்களே ஒரு ஓடிடுங்க. காலம் பூரா உன் ஒய்ஃப் உன் காலையில் விழுந்து கிடக்கணுமா? இதை ட்ரை பண்ணுங்க. உன் ஒய்ஃப் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடியே பொட்டி படுக்கலாம் கட்டிட்டு கிளம்பிடு. உன் ஒய்ஃப் ஊரில் ஆசையாக வளர்த்த நாய் செத்து போச்சுன்னு சொன்னாங்கன்னா அழுக வரதோ இல்லையோ ஃபீல் பண்ணி தொலைஞ்சிரு. இல்லைன்னா நீ கட்டிட்டு வந்த நாய் உனக்கு கடிச்சு கொதறி வச்சிரும். உன் மாமனார் மாமியார் உனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா எது வந்தாலும் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க. உங்கள் பொண்ணு சொல்கிறதா எனக்கு வேத வாக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிப்பாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உன் ஒய்ஃப் தலையில் ஐஸ் ஃபேக்டரியே தூக்கி வச்ச மாதிரி குழு குழுன்னு ஆயிடுவான். ஃபைனலி அழகான குழந்தையா வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவள் தான் உன் முதல் குழந்தை மட்டும் சொல்லிப்பாரு. உன் ஒய்ஃப் காலம் பூரா உன் காலில் வந்து கிடப்பான்.